ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீம்பால் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் சீம்பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சீம்பால் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சத்தானது. 1/2 லிட்டர் பாலில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக தண்ணி சேர்த்து நல்லா அது கூட நம்ம இடித்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா பொடியை இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கரையும். இதுக்கு 1/2 லிட்டருக்கு 1/4 கிலோ வெல்லம் போல் சேர்த்ததுனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து நல்லா வெல்லம் கரையணும். கரைஞ்சதும் அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கு பார்த்தோம்னா சுக்கு, மிளகு, ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். சுக்கு, ஏலக்காய் மட்டும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க சீம்பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். நான் குக்கரில் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பானையில் கூட நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரில் வச்சுட்டு கீழே நம்ம ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று செட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம குக்கர் மூடி ஒரு 4 அல்லது 5 விசில் விட்டால் போதும். நம்மளோட சீம்பால் ரெடி ஆயிரும். 5 விசில் வச்சுக்கலாம். இப்போ சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. கத்தியை நம்ம விட்டு பார்த்தோம்னா அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டான சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. சீம்பால் கிடைச்சா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.